நமஸ்தே. ராஷ்டிர பாஷால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? சுக் துக் கவிதா. தமிழ்ல சுகம் துக்கம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஹாப்பினஸ் சாரோ, அது எப்படி நம்மளோட லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரானந்தன் பந்த் அவர் எழுதின போயம் தான் சுக் துக் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கவி பரீட்சை பார்த்துடலாம். பிகாஸ் கவி பரீட்சை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது இதுலயும் எழுதணும், பத்யான்ஷ்லயும் எழுதணும், அண்ட் ஆல்சோ நீங்க சாரான்ஸ்லயும் எழுதணும். ஸோ அதனால இது சுமித்ரானந்தன் பந்த் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் யூ, நீங்க ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு இப்போ இது வரும்போதும் நீங்க இது எழுதி வச்சுக்கோங்க. சுக் துக் யார் எழுதின போயம்? சுமித்ரானந்தன் பந்த். இப்போ ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. கவி, டேட் ஆஃப் பர்த், இயர், ஓகேவா, அண்ட் பிளேஸ், பர்த் பிளேஸ், அப்புறம் டெத் இயர், டெத் பிளேஸ், அப்புறம் அவருடைய இம்பார்ட்டன்ட் ரைட் அப்ஸ், இந்த மாதிரி நீங்க ஒரு டேபர் காலம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கவி ஒரு கவியா படிக்க நீங்க அதை எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மெமரி பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஒன்னொன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க அந்த டேப்லெட் காலம்ல பார்த்து நீங்க மெமரி பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் மேக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 3 போயம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி போயட் மட்டும் இல்லாம ரைட்டர்ஸுக்கும், ஓகேவா, அதுக்கும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ண முடியும்? ஈஸியா மெமரி பண்ணிக்க முடியும். ஒருத்தரை பத்தியும் நீங்க தனித்தனியா ஃபுல்லா உட்காந்து மெமரி பண்ணாம சுமித்ரானந்தன் பந்த்னா அது படிச்சோம், அது பார்த்த உடனே எந்த இயர்ல பிறந்திருக்காரு, எங்க பிறந்திருக்காரு, மா பாப்பையும் எழுதிக்கோங்க. வேணும்னா மா பாப் இருக்குன்னா மா பாப்பா எழுதிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எழுதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ உங்களுக்கு ஒரு மேல இது ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு ஹெட்டிங்ஸா ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு புரியும். சரியா? ओके, सुमित्रानंदन पंत. इस कविता के रचयिता सुमित्रानंदन पंत हैं. आपका जन्म हिमालय के पास अल्मोड़ा में सन 1900 में हुआ. ஸோ இதோட ரைட்டர் கிரியேட்டர், ஆத்தர் இப்படி வேணா சொல்லலாம். ரச்சியத்தானா கிரியேட்டர்னு அர்த்தம். ஸோ இங்க ஆத்தர் ஆர் ரைட்டர்னு சொல்லலாம், போயட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுமித்ரானந்தன் பந்த் அவருடைய பர்த் எங்க? ஹிமாலயாவுக்கு பக்கத்துல இருக்கிற அல்மோடா அப்படின்ற பிளேஸ்ல அவர் 1900ல அவர் பிறந்திருக்காரு. ஓகே. கவீந்திர ரவீந்திர கே சாத் रहने से आपको नवीन प्रेरणा मिली. கவீந்திர ரவீந்திரன் ரவீந்திரநாத் டாகூர் அவரை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அவர் கூட இருந்ததுனால, அவர் கூட he was there with him for lot of time. ஓகேவா? சோ அதனால இவருக்கு நியூ இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. அவர் கூட இருக்கும்போது இவர் he got new inspiration. प्रेरणा इंस्पिरेशन. आप महात्मा गांधी से भी प्रेरित हुए. he also got inspired by महात्मा गांधी. ओके, அவர் महात्मा गांधीனாலையும் அவர் इंस्पायर ஆயிருக்காரு. इस कविता में कवि संदेश देते हैं कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण रहना है. சோ இந்த போயம்ல நமக்கு கவி என்ன மெசேஜ் கொடுக்கறாரு அப்படின்னா, லைஃப்ல, ஜீவன்னா லைஃப் இல்லையா? சோ லைஃப்ல सुख और दुख दोनों का मिश्रण रहना चाहिए. the both happiness and sorrow should be there in life. ரெண்டுமே இருக்கணும். ஒன்லி ஹாப்பினஸே இருக்குன்னா நமக்கு அது ஹாப்பினஸ்னே தெரியாது. நம்ம வாட்டில ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நினைப்போம். ஒரு கஷ்டோட நமக்கு வரும்போதுதான் அது 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 நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் ஹாப்பினஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ என்ன இருக்கணும்? we should have the mixture of happiness and sadness in our life அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? दोनों के रहने से ही जीवन परिपूर्ण बनता है. ரெண்டுமே இருந்தாதான் லைஃப் becomes fulfilled. ஓகேவா? சோ அப்பதான் என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகுது லைஃப். பரிபூர்ணனா கம்ப்ளீட். ஓகேவா? சோ ரெண்டுமே இருந்தாதான் லைஃப் கம்ப்ளீட் ஆகும். आप सन 1977 में स्वर्ग सितारे. स्वर्ग सितारना என்னது? ரீச்சிங் ஹெவன் என்ன அர்த்தம்? டெட். ஓகேவா? இப்போ போயம் குள்ள போலாம். once I will read. मैं नहीं चाहता चिर सुख, मैं नहीं चाहता चिर दुख, सुख दुख की खेल मिचौनी, कोले जीवन अपना मुख, सुख दुख के मधुर मिलन से यह जीवन हो परिपूर्ण, फिर घन में ओजल हो शशि, फिर शशि से ओजल हो घन, जग पीड़ित है अति दुख से, जग पीड़ित रे अति सुख से, मानव जग में भंट जावे, दुख सुख से आओ, सुख दुख से, अविरत दुख है उत्पीड़न, उत्पीड़न, अविरत सुख भी उत्पीड़न, दुख सुख की निशा दिवा में,
सोता जगता जग जीवन, यह सांझा उषा का आंगन, आलिंगन विरह मिलन का, चिरहास अश्रुमय आनन रे इस मानव जीवन का. இதுல வந்து அதேதான் இப்ப வந்து நமக்கு ஒரு ஒன் லைன் கொடுத்திருந்தாங்கல்ல போயம்ல வந்து கவி என்ன சொல்ல வராருன்றத ஒரு ஒன் லைன் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை மட்டும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட லைஃப்ல வந்து சுக் துக் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்றதான் இந்த போயம் மூலமா நமக்கு சொல்ல வராங்க. அதை வந்து வேரியஸ் என்ன சொல்றது டைப்ல வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா. மே நஹி சாத்தா சிர் சுக், மே நஹி சாத்தா, ஐ டோன்ட் வாண்ட், ஓகே, ஒன்லி ஹாப்பினஸ். சிர் சுக்னா வந்து ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும் எனக்கு வேணுமானா இல்ல. மே நஹி சாத்தா சிர் துக், eternal sorrow, eternal happiness, both I don't want. ஓகேவா. entirely happiness, entirely sadness, எனக்கு ரெண்டுமே வேண்டாம். சுக் துக் கி கேல் மிச்சௌனி. மிச்சௌனினா நம்ம என்னன்னா, நம்ம வந்து இந்த கண்ணு கட்டி விளையாடுவோம்ல, கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல, அதுதான் இந்த சுக் துக் கி கேல் மிச்சௌனி ஹை. ஸோ இந்த கேம் வந்து எப்படின்னா எப்படி இருக்கணும், கேம் இது மாறி மாறி வரணும். ஓகேவா. இது வந்து ஒரு மாறி மாறி வர ஒரு கேம். கோலே ஜீவன் அப்னா முக். ஸோ என்ன ஆகும், லைஃப் வந்து தன்னுடைய என்ன பண்ணணும், இதை வந்து ஓபன் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கணும், ரெண்டையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா. சுக் துக் கே மதுர் மிலன் சே ये जीवन हो परिपूर्ण. So may the life become complete by the mixture of மதுர் மிலன்னானது ஒரு ஸ்வீட்டான இது மிக்சர். ஓகேவா. சோ என்ன பண்ணும், யூனியன், மிலன்னா வந்து யூனியன் ஆர் மிக்சர் எல்லாம் சேர்றதுக்கு பேரு மிலன்னு பேரு. ஓகேவா. இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம போய் மீட் பண்றதுனாலும் மிலனான்னு தான் சொல்றோம். மிலன்னா வந்து சேர்றது. ஓகேவா. மதுர் மிலன், ஸ்வீட்டான ஒரு மீட். ஓகேவா. ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கும் போதுதான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஜீவன் ஹோ பரிபூரன். பரிபூரன்னா என்னது, கம்ப்ளீட். ஓகேவா. சோ நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே. फिर घन में ओझल हो शशि, फिर शशि से ओझल हो घन. என்ன ஆகும், கனுனா வந்துட்டு நம்ம இது சொல்லலாம், கிளவுட்ஸ். ஓகேவா. என்னாகும், ஓஜல்னா வந்து மறைஞ்சு போறது, டிஸப்பியர். ஓகேவா. சம்டைம்ஸ் என்ன ஆகும், சசி, சசினா வந்து மூன். சம்டைம்ஸ் மூன் என்ன ஆகும், இதுல மறைஞ்சு போயிடும், கிளவுடுக்கு பின்னாடி மறைஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், மூணுக்கு பின்னாடி கிளவுட்ஸ் மறைஞ்சு போகும் இல்லையா. சோ அது மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஹாப்பினஸ் வரும், துக் மறைஞ்சிரும். சம்டைம்ஸ் துக் வரும், ஹாப்பினஸ் மறைஞ்சிரும். அத மாதிரி புரியுதா. கன்னுனா வந்து फिर गन में ओझल हो शशि, फिर शशि से ओझल हो गन. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கிளவுட்ல மறைஞ்சு போற நிலா, அப்புறம் நிலால மறைஞ்சு போற கிளவுட். ஓகேவா. ஜग पीड़ित है अति दुख से, जग पीड़ित रे अति सुख से. So the world is suffering from great sorrow. ஓகேவா. வேர்ல்ட் என்ன இருக்கு, ஜகுனா என்னது வேர்ல்டு, பீடித்னா சஃபரிங். ஓகேவா. ஜग पीड़ित रे अति सुख से, the world is suffering with a lot of happiness also. extreme happiness, extreme sorrow, ரெண்டுமே வந்து சஃபரிங் தான். மானவ் ஜகுமே பண்ட் ஜாவே, மானவ் ஜகுமே பண்ட் ஜாவே. சோ ரெண்டுமே வந்து பிரிஞ்சு இருக்கணும். உலகத்துல வந்து எல்லாமே வந்து இருக்கணும். துக் சுக் சே ஆவ், துக் சுக் சே என்ன பண்ணும், சேட்னஸ் அண்ட் ஹாப்பினஸ், அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவிரத் துக் ஹை உத்பீடன், கண்டினியூஸ் சாரோ. அவிரத்னா கண்டினியூஸா துக்கு. ஓகேவா. உத்பீடன் அப்ரெஷன் ஆயிடும், ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆகுறது. ஓகேவா. சோ அவிரத் சுக் பி உத்பீடன், கண்டினியூஸ் ஹாப்பினஸும் நமக்கு வந்து உத்பீடன் தான். ஓகேவா. சோ துக் சுக் கி நிஷா திவா மே, சோதா ஜாக்தா ஜக் ஜீவன். சோ த லைட் ஆஃப் சாரோ அண்ட் ஹாப்பினஸ், நிஷா திவா, திவானா வந்துட்டு அந்த லைட்டை தான் சொல்றாங்க. ஓகேவா. சோ என்ன ஆகும், எப்படி வந்து வேர்ல்டு வந்து தூங்குது முழிக்குது, அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுது இல்லையா, நைட் அண்ட் டே வந்து வந்து போற மாதிரி சுக்கு துக்கோட லைட்டும் நமக்கு வந்து 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 போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா. யஹ் சாஞ்சா உஷாக்கா ஆங்கன், யஹ் சாஞ்சா உஷாக்கா ஆங்கன். சாஞ்சானா வந்துட்டு நம்ம இது என்ன சொல்றது, ஈவினிங். உஷானா வந்துட்டு டான். ஓகேவா. அந்த டான்னா என்ன சொல்லுவோம், ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லையா, அது. இந்த இந்த ஆங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய அந்த கோர்ட்யார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த என்ன சொல்றோம், திண்ணை அந்த மாதிரி வெளியில இருக்கும்ல, வாசல்ல வந்து வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை சொல்லுவோம் இல்லையா. அந்த வராண்டால என்ன வரும், ரெண்டுமே வரதான் செய்யும். நம்ம வீட்டு வாசலுக்கு எல்லாமே வரதான் செய்யும். என்ன வரும், சாஞ்சாவும் வரும், உஷாவும் வரும். சாஞ்சானா ஈவினிங், உஷானா ஏர்லி மார்னிங், ரெண்டுமே வரதான் செய்யும்.
ஆலிங்கன் விரகு மிலனுக்கா. ஸோ எம்பரஸ் போத். ஓகேவா, எம்பரஸ் போத் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எம்பரஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. சிர் ஹாஸ் அஸ்ருமய ஆனந்த். ஸோ இன்டர்னல் ஆஃப் அண்ட் ரே இஸ் மானவ் ஜீவன் கா. ஸோ இது வந்து டியர்ஃபுல் ஜாய். திஸ் இஸ் ஹியூமன் லைஃப். ஓகே. அஸ்ருனா வந்து கண்ணீர். ஸோ அஸ்ருமய ஆனந்த் டியர்ஃபுல் ஜாய். நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அளவும் செய்வோம். நம்ம அந்த இடத்துல அவருடைய சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்துட்டு நமக்கு மானவ ஜீவன், நம்மளுடைய லைஃப் வந்து ஹியூமன் லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆக்குறதுக்கான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஹாப்பினஸும் இருக்கணும், துக்கும் இருக்கணும். அது ரெண்டுமே வந்து இருந்தாதான் நம்ம வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. சரியா. ஓகே. ஸோ இதுதான் வந்து சுக் துக் போயம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். நம்ம வந்து இது படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். பேர் என்ன, சாரான்ஸ் படிப்போம் இல்லையா, அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து புரியும். சரியா.